ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி மாவிலை தோரணை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மாங்காய் மரத்தில் இருக்க அந்த இலையை வச்சு தான் கட்டுவாங்க. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம பொங்கல் இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம் எல்லாத்துக்குமே சும்மா ஒரு மாங்கொத்தாச்சு வாசப்படியில் சொருகி வைப்பாங்க. சில பேர் மாவிலை தோரணை கட்டுவாங்க. ஸோ பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட்டி முடிக்கலாம். நாங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த மாங்காய் இலையோடு சேர்த்து நாங்கள் பூவும் நடுவில் வச்சு 2 மாங்கொத்துக்கு நடுவில் ஒரு பூ வச்சு கட்டி தான் அந்த தோரணை செஞ்சுருந்தோம். எங்களோட தோரணையோட ஃபைனல் லுக் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பூ வச்சு கட்டினது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. சைடில் தங்க புள்ளையும் பிறையும் டிவி பார்த்துட்டு விளையாடிட்டும் இவன் காஃபி குடிச்சிட்டு இருந்தான். ஸோ கவினும் அந்த நூலை சுத்துறன்ற பேரில் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டு சிக்கலாகி விட்டுட்டான். குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம எப்படியா வேலை செய்கிறது அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த டைமில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாண்டா அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.